ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இந்தியாவோட தென்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நாகர்கோயிலும் அதை சுற்றி உள்ள இடங்களையும் தான். கன்னியாகுமரி நாகர்கோயில்லாம் ரொம்ப அழகான ஊர்கள்னு தெரியும், ஆனால் இவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் சென்னையிலேருந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் தான் போனோம். அது நாகர்கோயில் டவுன் ஸ்டேஷனில் தான் நிற்குமா. ஸ்டேஷனில் இறங்கின உடனே காற்று நம்மளையே தூக்கிட்டு போயிடும் போல் அப்படி ஒரு குளிர்ந்த காற்று. சுற்றி வர எங்கே பார்த்தாலுங்க அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். நிஜமா நான் எக்ஸாஜரேட் பண்ணலைங்க, நீங்களே நேராக போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில் போகவே எனக்கு மனசு வரலன்னா பார்த்துக்கோங்களேன். அங்கேயே நின்று கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நான் ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்கேன். ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் தங்க போகிற உடுப்பி இன்டர்நேஷ்னல் ஹோட்டலுக்கு போனோம். எக்ஸலண்ட் ஹோட்டல். இது நாகர்கோயிலோட மெயின் ஏரியாவான வடசேரி புது பஸ் ஸ்டாண்டு கிட்டக்க இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த ஹோட்டலை பற்றி தெரியுது. செக்இன் பண்ணின உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நேராக இந்த ஊரோட முக்கிய கோவிலான திருவன்பரிசாரம், இந்த ஊரில் அதை திருப்பதி சாரம்னு சொல்கிறாங்க, 108 திவ்ய தேச கோவில்களில் ஒன்று. இந்த கோவில் சீக்கிரமே மூடிடுவாங்கங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பசுமை, எங்கே பார்த்தாலும் தண்ணி. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பு என்னென்னா 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வாரோட அவதார ஸ்தலம். இந்த கோயிலில் தாயாருக்குன்னு தனி சந்நிதி கிடையாதான். ஏன்னா பெருமாளோட பேரு திருவாழ் மார்பன், அதாவது பெருமாள் தாயாரை தன்னோட மார்பிலேயே வச்சிருக்காராம். குலசேகர ஆழ்வாரால் கட்டப்பட்டு பின்னர் நாயக்க மன்னர்களாலும் புதுப்பிக்கப்பட்ட கோவில் இது. இந்த ஊர்ல எல்லா கோவில்களுக்கும் தனித்தனியா குளம் இருக்கு, எல்லாம் நீட்டாவும் வச்சுக்கிறாங்க, நிறைய தண்ணி இருக்கு. இந்த ஊரை சேர்ந்த பெரிய செல்வந்தருக்கும் அவரோட மனைவியான உதயநங்கைக்கும் ரொம்ப வருஷ காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கவும் அவங்க திருக்குறுங்குடி பெருமாளை வேண்டிக்கிறாங்க. அப்போ அவர் திருக்குறுங்குடி பெருமாள் இவங்களோட கனவுல வந்து, உனக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கும், ஆனால் பிறந்த குழந்தைய ஆழ்வார் திருநகரி கோவிலில் கொண்டு ஒப்படைச்சிடணும், அவன் இந்த உலகமே போற்றும்படியான மகானா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்த உடனே 2 பேரும் தங்க தொட்டில் அந்த குழந்தைய வச்சு ஆழ்வார் திருநகரிக்கு எடுத்துட்டு போன உடனே பிறந்த சில நாட்களே ஆயிருந்த அந்த குழந்தை விடுவிடுன்னு பக்கத்தில் இருக்கிற புளிய மரத்தில் ஏறி அங்கே இருக்கிற குழிக்குள்ளே போய் உக்காந்துண்டு ஞானமுத்திரையோட தியானம் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தை 16 வருஷம் அதே நிலையில் அமர்ந்து தியானம் பண்ணி நம்மாழ்வாரா நமக்கெல்லாம் அருள் பாலிக்க தொடங்கினார். கோவில் பூட்டிட்டா பாருங்கோ. ரொம்ப அமைதியான கோவில். அது சுற்றி வர 4 பக்கமும் நிறையா வீடுகள். ஒரு காலத்தில் பெரிய அக்ரஹாரமாக இருந்த தெரு இது. நானும் சரி அக்ரஹாரத்தில் ஏதாவது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஆசையில் போனேன். நிறைய வீடுகள் பூட்டி தான் இருந்தது. திறந்திருந்த 1-2 வீடுகளில் போய் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வந்து கதவை திறக்கலை. அதனால் வெளியிலேருந்தே ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும், நான் இந்த தடவை மிஸ் பண்ணிட்டேன். வைஷ்ணவ கோவில்களில் மதில் மேலே கருடாழ்வார் இருக்கிறத பார்க்குறது ரொம்ப விசேஷமாக. நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் இவருக்கு வேண்டிண்டு திருமஞ்சனம் பண்ணினா கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். எனக்கும் இது புது தகவலுங்கிறதால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். இப்போது இங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம இந்த ஊரோட பெயர் காரணமான நாகராஜா கோவிலுக்கு போகிறோம். இந்த கோவிலோட ஆக பழைய கல்வெட்டு 14ஆம் நூற்றாண்டை குறிக்கிறதால இந்த கோவில் அதுக்கு சற்று முந்தைய காலத்துதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட முக்கிய தெய்வம் 5 தலை கொண்ட நாகராஜா தான். இந்த கோவிலில் 3 முக்கிய சன்னதிகள் இருக்குது. ஒன்று நாகராஜருக்கு, இன்னொன்று அவருக்கு பக்கத்துலேயே ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு இருக்கிற ருக்மிணி சத்யபாமா சமேத அனந்த கிருஷ்ண சுவாமி, அவருக்கு தான் துவஜஸ்தம்பமும் இங்கே இருக்குது. துவஜஸ்தம்பத்துக்கு கீழே கருடாழ்வார்க்கு பதிலாக இந்த கோவிலில் கூர்மம் ஆமை இருக்குது. அடுத்த 3வது சந்நிதி சிவனுக்கு உண்டானது. நாகராஜா சந்நிதிக்குள்ள கீழே ஆற்று மணல் தான் இருக்கும். களிமண்ணால் கட்டப்பட்ட சுவர்கள், ஓலையினால் வேயப்பட்ட மேல்கூரை. வருஷத்துல ஒரு தடவை ஆடி மாசத்துல இந்த ஆற்று மணலையும் மேற்கூரையும் புதுசா மாத்திடுவாங்களாம். கோவிலுக்கு எதிர்த்தாப்புல இந்த மரத்தடியில் 108 நாகர்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இதுக்கு வேண்டிண்டு மஞ்சப்பொடி போட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி வழிபடுறாங்க. கோவிலுக்குள்ளே இருக்கிற மதில் சுவல் ஃபுல்லாக நாகர்கள் தான் இருக்குது. நாகராஜாவை இந்த நாகர்கள்லாம் காவல் காக்கிறதா ஐதீகமாக. ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இந்த கோவிலில் ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு நடைபெற சிறப்பு வழிபாட்டில் கலந்துண்டா தோஷ நிகர்த்தி ஆகும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த கோவிலில் பிரசாதமாக கொடுக்குற நாகராஜா சன்னதி மணலை வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டா ரொம்ப விசேஷமாக. 2 கோவிலையும் சுற்றி பார்த்தது பயங்கர பசி தாகம். அதனால நாகர்கோவிலோட ஸ்பெஷாலிட்டியான இந்த நுங்கு சர்பத் சாப்பிடலாம் அப்படின்னு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன். அவர் இங்கே தான் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தார். நன்னாரி சர்பத்தில் எல்லாம் நுங்க போட்டு நமக்கு தராங்க.
ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நாகர்கோயில் வந்தால் கட்டாயம் ஒரு தடவையாவது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் நாகர்கோயிலில் கணேஷ் ஐயர் மெஸ்ஸுன்னு இருக்கும், அங்கே போய் லஞ்ச் சாப்பிடு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதனால ஆட்டோக்காரரை நேராக அந்த இடத்துக்கு போக சொன்னோம். சின்ன நேரோவான பழங்காலத்து வீட்டை மெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ வருஷங்களாக இந்த ஹோட்டல் இருக்கான். ஒரே சமயத்தில் ஒரு 10-12 பேர் உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜா சார் சாங்ஸ் தான் போடுறாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன். காப்பிரைட் இஷ்யூஸ் வருமே அப்படின்னு மியூட் பண்ணியிருக்கேன். சரி, சாப்பாடை இனி ஒரு கை பார்க்கலாமா? சிம்பிளான வீட்டு சமையலுங்க. கேசரியில் ஆரம்பித்து கூட்டு, கறி, அவியல், ஊறுகாய், வடை, கொதிக்க கொதிக்க சாதம், சாம்பார், ரசம், அப்பளம். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நல்லா திருப்தியாக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். ஆக்சுவலி இந்த மெஸ் இருக்கிற இடமே ஒரு பெரிய அக்ரஹாரம் தான். அனந்த சமுத்திர கிராமம் அப்படின்னு பேர். இதை பாருங்கள், அனந்த சமுத்திர கிராம பிராமண சமுதாய கூடம் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்குது. பெரும்பாலான வீடுகளை கடைகளாகவும் ஹோல்சேல் கோடவுன்களாகவும் மாற்றிட்டாங்க. சில வீடுகள் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு உள்ளே போய் பார்க்கணுன்னு பயங்கர ஆசையாக இருந்தது. ஆனால் யாரையுமே தெரியாமல் எப்படி உள்ளே போகிறது இல்லையா? அதனால் வெளியிலேருந்தே ரசித்து பார்த்தேன். பியூட்டிஃபுல் ஹவுசஸ், நல்ல அகலமான வீடுகளாக இருந்தது. இந்த வீடு பாருங்கள், குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு விதமான அழகு. இதோ இப்போ நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு கிளம்பி சுஷீந்திரம் கோவில் பார்க்க போகிறோம். சுஷீந்திரம் கோவிலுக்கு தானுமாலையன் கோவில் அப்படின்னு பேர். அதாவது தானு என்றால் சிவன், மால் என்றால் விஷ்ணு, அயன் என்றால் பிரம்மா. இந்த மும்மூர்த்திகளும் இந்த கோயிலில் எழுந்தருளி இருப்பதால் இதற்கு தானுமாலையன் கோயில் என்ற பெயர் வந்தது. அகல்யாவின் சாபத்தை பெற்ற இந்திரன் இந்த கோவிலுக்கு மும்மூர்த்திகளையும் ஒரே இடத்தில் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்று தூய்மை அடைகிறார். சுச்சி என்றால் தூய்மை. அதனால் இந்த ஊருக்கு சுச்சீந்திரம் என்ற பெயர் வந்ததாம். இந்த ஸ்கூல் பில்டிங்கை பாருங்கள். இதோட சுவத்துலலாம் இந்தியாவோட சிறந்த மனிதர்களோட படத்தை வரைஞ்சி அவங்கள பற்றின குறிப்பையும் சுருக்கமாக அழகாக எழுதியிருக்காங்க. இதோ சுஷீந்திரம் கோவில் வந்துடுத்து. சுஷீந்திரம் கோவிலுக்குள்ளே கேமரா அனுமதி கிடையாது. அதனால் நம்ம வெளியில் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. ரொம்ப பியூட்டிஃபுல் கோவில். கட்டாயமாக லைஃப்பில் ஒரு தடவை பார்க்க வேண்டிய கோவில். இந்த கோவில் கோபுரத்துலேருந்து உள்ளே இருக்கிற சிற்பங்கள் வர ஒன்னொன்றுத்தோட அழகையும் வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. நீங்களே நேராக போய் உங்கள் கண்ணால் பார்த்தா தான் அந்த அழகு புரியும். ரொம்ப அழகழகான சிற்பங்கள் நிறைந்த செண்பகராமன் மண்டபம், இசை தூண்கள் இருக்கிற குலசேகர மண்டபம், திருக்கல்யாணம் நடக்கிற ஊஞ்சல் மண்டபம், வெயில் காலத்தில் மும்மூர்த்திகளும் ஓய்வு எடுக்கிற வசந்த மண்டபம், நிறைய தெய்வ சிலைகள் இருக்கிற சித்திர சபை, 18 அடி உயரமுள்ள பெரிய ஆஞ்சநேயர். இப்படி இந்த கோவிலில் பார்க்கறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. கோவில்லையே இருக்கிற கைட்ஸ் ஒருத்தரோட உதவி எடுத்துட்டிங்கன்னா இந்த கோவிலை பற்றின வரலாறு, இந்த சிற்பங்களோட சிறப்பு இதெல்லாம் சரியாக விளக்கி சொல்லுவாங்க. நல்ல தரிசனத்தை முடிச்சுன்னு இங்கேருந்து கிளம்பினோம். நாகர்கோயிலுக்கு போகிற வழியில் வடிவீஸ்வரம்ங்கிற இடத்துல இருக்கிற அருள்மிகு அழகம்மன் உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போனோம். பார்வதி தேவியை இத்தலத்தில் சிவனை வழிபட்டதால் இந்த கோவிலுக்கு தேவீஸ்வரம் என்ற பெயரும் உண்டு. அப்பர் பெருமான் எழுதிய பாடல் ஒன்றில் தேவீஸ்வரம் என்று இந்த கோவிலை பற்றிய குறிப்பும் உள்ளது. இந்த கோவிலுக்கு மாலை நேரங்களில் இந்திரன் சிவனை வழிபடுவதாக ஐதீகம் என்பதால் மாலை நேர வழிபாடு இந்த கோவிலில் மிகவும் விசேஷம். எங்களுக்கும் மாலை நேரத்தில் தரிசனம் கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இங்கும் அற்புதமான தரிசனத்தை முடித்துக்கொண்டு கிளம்பினோம். நாகர்கோயிலோட இன்னொரு சிறப்பு, இந்த ஊரில் மட்டும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிற டெம்பிள் ஜுவல்லரி அப்படிங்கிற கோவில் நகைகள். இங்கே வடசேரியில் இருக்கிற ஆசாரிமார் தெரு அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்கள் இந்த கலையை விடாமல் இன்னும் செஞ்சிட்ருக்காங்க. ஆட்டோக்காரங்களுக்கெல்லாம் சரியாக தெரியலைன்னா கூட மேப்பெல்லாம் போட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி போயிட்டோம். பியூட்டிஃபுல் ஜுவல்லரி வெள்ளியில் பண்ணி பின்னாடி அரக்கு வச்சு அதுக்கப்புறம் கோல்டு கோட் பண்ணி அதில் குச்சிக்கல் அப்படிங்கிற கல்களை பதிப்பாங்க. அதுக்கு மேலேயும் தங்கத்தாள்களை ஒட்டி அதை அழகான தங்க நகை மாதிரியே பண்ணி கொடுத்துருவாங்க. நான் மாணிக்கம் டெம்பிள் ஜுவல்லரி, சில்வர் ஸ்பார்க்லர் டெம்பிள் ஜுவல்லரி 2 கடையிலேருந்தும் சில நகைகள் வாங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச 2-3 டான்ஸ் டீச்சர்ஸ் இவங்ககிட்டேருந்து வாங்குறாங்கங்கிறதுனால நம்பகமான கடை தான். நாளை காலம்புற ரொம்ப சீக்கிரமே எழுந்து கன்னியாகுமரி போய் சூரிய உதயம் பார்க்கும் இடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.